மக்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். சரியான வெள்ளம் ஏற்பட்டிருக்கு எல்லா வீடுகளுக்கும். எங்கும் போய் பார்த்தேன். சரியா காலையில இருந்து இப்போ 8:30 மணி, இப்போ 8:30 மணி வரைக்கும் போனோம். போய் பார்த்தா எந்த வீட்லயுமே தண்ணி ஏறாம இல்லை. எல்லா வீட்லயும் தண்ணி ஏறி படுக்கிறதுக்கு இடம் இல்ல, சாப்பிட இல்ல. யாரும் சின்ன பிள்ளைலாம் கஷ்டப்பட்டு சரியான கஷ்ட நிலைமையில இருக்கு. இதுவரைக்கும் கிண்ணியா பிரதேச செயலாளர் வந்து பார்க்கவும் இல்லையா. அவருக்கு கூட இருக்கிற ஜிஎஸ் எந்தவித ஜிஎஸ்சியும் வந்து கேட்கவும் இல்லையா. என்ன தின்னீங்க, என்ன செய்யறீங்க, எங்க தூங்க போறீங்க, இங்க ஏற்பாடு செய்து தரணுமா செய்து தரலையான்னு யாருமே வந்து சமூகம் அளிக்கலன்னு சொல்லி சரியான மக்கள் ஆளுங்கத்தை தெரிவிச்சுட்டாங்க. தயவு செய்து இப்படி எரியாதீங்க. ஏன் இப்படி இருக்கீங்க, என்னத்துக்கு உங்களை இப்படி ஒரு அரசு உத்தியோகத்தர்களை வச்சுட்டாங்க. நீங்க தயவு செய்து மக்கள்ல போய் பார்வையிட்டு மக்கள பிரச்சனைக்கு முகம் கொடுங்க. வீட்டுல போய் தூங்காதீங்க நிம்மதியா. நீங்க மக்கள் இங்க தூங்காம எல்லாம் கஷ்டப்படுது. நீங்க மட்டும் வீட்டுல போய் பொண்டாடி புள்ளோட தூங்காதீங்க. தயவு செய்து அரசியல் பார்க்காம, சரியா கட்சி பேதம் பார்க்காம, சரியா மக்களோட மக்களா நின்று, சரியா நைட்டோட நைட்டா போய் என்ன தேவை, எப்படி என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு அனைத்து முகாமைத்துவ குழுன்னு சொல்லி ஒன்னும் நீங்க ஏற்பாடு செஞ்சு இன்று வரைக்கும் பராமரிச்சீங்க. ஏன் கிணியாக்கு யாரும் வந்து கேட்கலன்னு மக்கள் குளறுதோ. பிளீஸ் வீட்டுல போய் நிம்மதியா தூங்காம, சரியா வந்து என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லி அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு அவங்களோட பிரச்சனையை தீர்வு காணுங்க. சில அரசியல்வாதிகள் இருக்காங்க, மாலையும் போட்டு கத்திரியும் கொடுத்தா தான் வருவாங்க போல இடக்கு. வெள்ளம் முடிஞ்சது பிறகு வந்து வேலை இல்லை, கஷ்டப்படக்குள்ளதான் தேவை. இப்போ ஊடா போய் என்ன நிலைமை என்னன்னு சொல்லி தயவு செய்து அரசு அதிகாரிகளே, டிஎஸ் எல்லாரும் போய் பார்த்து என்னன்னு பிரச்சனை தீர்வானுங்க. பிளீஸ் நாங்கள் இருந்தா எங்கும் திரியிறோம். ஆனா என்ன செய்யற ஏது செய்யறன்னு விளங்காம கிடக்கு மக்கள். நானும் உங்களோட சேர்ந்து என்ன செய்யணும் அனைத்து உதவிகளையும் செய்யறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். எந்த உபகரணங்களும் இல்லாம கேட்டா மோட்டார் கேட்டாலும் இல்லன்றாங்க, இந்த சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்ய போன இல்லன்றாங்க. என்னால இயன்ற அளவு எல்லாம் செஞ்சு கொடுத்தேன், ஆனா பூர்த்தி செய்யலாம கிடக்கு. பிளீஸ் நாளைக்கு நீங்கள் எங்களையும் கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு டீமா ஒர்க் பண்ணுவோம். தனித்தனியா ஒர்க் பண்ணா எந்த நிறைவும் பெரியல. ஆள்கூடல் பக்கம் செய்யறீங்க திரியுறீங்க, எதுவுமே மக்களுக்கு சரியா நடக்கல. பிளீஸ் பண்ணி எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி மக்களோட பிரச்சனையை தீர்த்து வைப்போம். நாளைக்கு எல்லாரும் ஒன்று கூடி பிளீஸ் ஜிஎஸ் எங்க இருந்தாலும் நீங்க உடனடியாக கிணியாவுக்கு வந்து முடிவெடுக்கணும். அனைவருக்கும் அஸ்ஸலாம்.